Hello viewers, welcome to Mango Desk. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் குயிக் டின்னர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, முழு அரிசி உப்மா. யூஸ்வலாக அரிசி உப்மா நம்ம எல்லார் வீட்லையும் பண்ணுறது தான், பர்டிகுலராக ஃபாஸ்டிங் டேஸில் பண்ணுவோம். ஆனால் அந்த உப்மாவில் நம்ம அரிசியும் பருப்பையும் ரவை மாதிரி உடைச்சி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியில் நம்ம ரா ரைஸை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் இதோட பேர் முழு அரிசி உப்மா. இந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான், ஆனால் இது நம்ம உப்மாவுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர், ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி ஒரு 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஒரே பேனில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ண பிறகு இது ரெண்டுத்தையும் நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் ஹீட் பண்ணிடலாம். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். காரத்துக்கு ரெட் சில்லி தான் சேர்க்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 ரெட் சில்லி உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வறுத்து வாஷ் பண்ண அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு சூப்பர் குயிக் 1 pot மீல்னு சொல்லலாம். உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் போது நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணலாம். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போவே கலர் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போவே பார்க்குறதுக்கு கலர் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. இது கூட ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்ல ஒயிட்டிஷ் கலர் தான் ரீட்டைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாவை அதிகமாக சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சில்லி பவுடர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வந்த பிறகு விசில் வச்சுடுங்க. இது ஓவராலே ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வர வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஓவரால் 15 மினிட்ஸ் வேகணும். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கரெக்டாக வெந்திருக்கு. அப்படியே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இது ஒரு ரொம்ப சிம்பிள் குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ கூட நிறைய தமிழ் பிராமின் வீட்டில் இதுதான் காமன் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ். டெக்ஸ்சரும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வீட்டில் எப்போவும் ஒரே மாதிரி உப்புமா செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இப்படி திருப்பி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் தட்ஸ் ஆல். நம்மளோட ஸ்பைசி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் முழு அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் வத்த குழம்பு கூட ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். செட்டிநாட் ஸ்டைல் கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த URL இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.